ஹலோ! ஒரு கேம்பிங் விளாக் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீயிங் மிராண்டாஸ். நான் உங்க நித்யா மிராண்டா. இன்னைக்கு நாம் வந்திருக்கிற லொக்கேஷன் இதுதான். ஓகேங்களா? ஃபிஷ்ஷிங் எல்லாம் பண்ண போகிறோம். வாங்க நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு வீடியோவில் நீங்களும் பார்க்கலாம். வீடியோ ஆரம்பத்துல பார்த்தீங்களா, நான் எவ்ளோ எனர்ஜிட்டிக்கா பேசியிருந்தேன். ஆமாங்க. ரொம்ப எனர்ஜியா இருந்தோம். ரொம்ப ஹேப்பியா இருந்தோம் அந்த லொகேஷனுக்கு வந்து சேர்ந்தப்போ. இந்த லொகேஷனுக்கு நாங்க ஏற்கனவே வந்திருக்கோம். ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கோம். பட் இந்த வாட்டி வந்தப்போ எனக்கு பயங்கர சேஞ்சஸ் தெரிஞ்சுச்சு. இட் வாஸ் ஸோ கிளீன். சூப்பர் கிளீனா இருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ ஹேப்பி. நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏங்க யாருமே இந்த இடத்துக்கு வந்து கிளீன் பண்ண மாட்டாங்களா? இந்த வரவங்க கூட சரி, ஏங்க இப்படி போட்டு போறாங்க? பக்கத்திலேயே கடல் இருக்கு. சாப்பிட்ட பிளேட்டு, அப்புறம் வந்து பயங்கரமா இருக்கும் பாட்டில்ஸ் உடைச்சு, ரொம்ப மோசமா இருக்கும். பேம்பர்ஸ் அது இதுன்னு போட்டு ரொம்ப மோசமா இருக்கும். அப்ப நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன் இந்த மாரி கிளீன் பண்ணாம டம்ப் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்த? காத்து பட்டா நம்ம கடலுக்கு போகும் இதெல்லாம். அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் நானு. இந்த வாட்டி வரும்போது சூப்பர் கிளீனா இருந்தது. ஐ வாஸ் ஸோ ஹேப்பி. ஆஹா! நல்லா கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் நம்ப மட்டும் தான் இந்த இடத்துல இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, டைடுமே ரொம்ப லோவா இருந்துச்சு. எங்களால ஈஸியா அந்த டைட கிராஸ் பண்ணி ஒரு நேரோ ஸ்ட்ரீக் மாரி இருக்கும். அது உள்ளேருந்து வரணும். பேக் வாட்டர்ஸ் உள்ள வருது இந்த இடத்துக்கு. ஸோ ஒரு ஐலேண்ட் மாரி இருக்கும். ஹை டைட்ல தண்ணி அந்த பாத்த வந்து கவர் பண்ணிடும். லோ டைட்ல தான் நம்ம வர முடியும். ஸோ இன்னைக்கு அமாவாசைன்றதுனால, நோ மூன்றதுனால டைட் ரொம்ப லோவா இருந்துச்சு. ஈஸியா வந்துட்டோம் நாங்க. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹேப்பி. பிளேஸும் நீட்டா இருக்கு. நம்ம மட்டும் தான் இந்த இடத்துல இருக்க போறோம்னு சொல்லிட்டு, எல்லா செட்டப்பும் நாங்க பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க. See here, frying French fries. French fries all being served. லைட்ஸ் எல்லாம் போட்டாச்சு ஓரளவுக்கு. இன்னும் செட்டப் இருக்குங்க, முடியலைங்க. ஆமாம், ஓகே. சேர்ஸ்லாம் போட்டாச்சு. ஓகே, பா ஹாய் காய்ஸ். கேம்பிங்கிறது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி தாங்க. அவுட்டோர் ஆக்டிவிட்டி. நம்மளோட மொபைலு அது இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஃபேமிலியோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். குழந்தைங்கள்லாம் ஹேப்பியா அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி விளையாடிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். ஹாஃப் ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்க்க முடியாது. ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி அவங்க பண்ணாங்க. அவங்க குழந்தைங்களுக்காக. அதிலயே நாங்க 1, 2 எடுத்துட்டு, அ அடுத்த வேலையான நைட்டு டின்னருக்கு நாங்க பார்பிக்யூக்கு மேரினேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டோங்க. அ நாங்க வந்து வீட்லேருந்தே நான்வெஜ்ஜுக்கு உண்டான மேரினேஷன் அதாவது சிக்கனுக்கு உண்டான நா மேரினேஷன் எல்லாமே பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம். பன்னீரும், மஷ்ரூம் மட்டும் ஆன் த ஸ்பாட் பண்ணிக்கலாம். ஏன்னா, அதுக்கு லெஸ் டைம் தான் ஆகும் அப்படின்றதுனால, அத மட்டும் நம்ம அப்ப போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் டாட்டர் உட்காந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நான் அதுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அந்த ஸ்க்யூவர்ஸ்ல போடுறதுக்கு அ கேப்சிகம்மு, அப்புறம் ஆனியன் அதெல்லாம் வெட்டி எல்லாம் மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோங்க. நான் ரொம்ப ஹேப்பியா இருந்தோம். பாட்டெல்லாம் போட்டுட்டு, செம்மையா டான்ஸ் ஆடிக்கிட்டு, நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். கிளைமேட்டும் வந்து நல்ல ஒரு ப்ரீஸியா இருந்துச்சு. ஏன்னா கடல் ஓரம்ன்றதுனால. ஆனா கடல் உள்வாங்கிருச்சு. எங்களால அந்த டயத்துல ஃபிஷிங் பண்ண முடியல. நாங்க ஏர்லியா போயிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் எங்களால பண்ண முடியல. நாங்க வந்து சரி நாளைக்கு காலையில பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பார்பிக்யூல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நாங்க எல்லாம் பார்பிக்யூ பண்ணி, சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயி உட்காந்துட்டோங்க. என் பையன் வந்து சார்கோல் போட்டு, அந்த ஃபயர லிட் பண்றதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தான். இங்க எங்க மருமக வந்து நல்லா மேரினேஷன்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. நாங்க அங்கங்க எடுத்து குடுக்கறது, அத ம பாக்ஸ்ல போடுறது, இந்த மாரி வேலையெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இப்படி பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். டான்ஸ் ஆடினோம் கொஞ்ச நேரம். எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோங்க. ஒரு ஒரு அரவுண்ட் 11:00 11:30 போல ஒரு முனிசிபாலிட்டி வேன் வந்துச்சுங்க. வந்துட்டு எங்கள வந்து ஆல்மோஸ்ட் நாங்க இட் வாஸ் டைம் ஃபார் அஸ் டூ கோ டூ பெட். ஆல்மோஸ்ட் சாப்பிட்டுட்டோம்.
எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். எங்க ஹஸ்பண்ட், அவங்க ஃப்ரெண்ட் மட்டும் லாஸ்ட்டா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நீங்களாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க லாஸ்ட்டா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்க ஆல்மோஸ்ட் வி வர் ரெடி டூ கோ டூ பெட். எங்களோட நைட் ட்ரெஸ்லாம் மாத்திட்டு இருந்தோம். ஒரு முனிசிபாலிட்டி வேன் வந்துச்சு. வந்துட்டு எங்களோட எமிரேட்ஸ் ஐடிலாம் கேட்டாங்க. நாங்க வந்துட்டு எமிரேட்ஸ் ஐடிலாம் குடுத்தோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, "திஸ் இஸ் நாட் அ கேம்பிங் சைட். நீங்க வந்து இது வந்து இது பேலஸோட ப்ராப்பர்ட்டி. இட்ஸ் பீன் டேக்கன் பை த ஷேக். அதனால நீங்க வந்து இங்க கேம்பிங் பண்ணக்கூடாது" அப்படின்னாங்க. அப்பதாங்க எனக்கு, ஆஹா! நம்ம வரும்போதே கவனிச்சோம். இந்த இடம் ரொம்ப நீட்டா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்பார்க் தட்டுச்சே அப்படின்னு நினச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நாங்க ஃபேமிலியா லேடீஸ்லாம் இருக்குன்னோனே, அவங்க வந்து என்ன பண்ணா, ஒரு வார்னிங் மாரி குடுத்தாங்க. இங்க வந்து கேம்பிங் பண்ணக்கூடாது. மேபி பேச்சுலரா இருந்திருந்தோம், ரொம்ப அமர்க்களம் பண்ணியிருந்தோம்னா, கண்டிப்பா அவங்க ஃபைன் போட சான்சஸ் இருந்தது. பட் நாங்க இடமே ரொம்ப நீட்டா தான் வச்சிருந்தோம். அப்பப்ப த்ராஷ்ல போட்டு நீட்டா தான் இடத்தையே வச்சிருந்தோம். நான் எங்க கேம்பிங் போனாலும் அப்படிதான் நானு. உடனே கிளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருவேன். ஃபுட்டெல்லாம் கூட நான் ஆக்சுவலி சாப்பிட்டு முடிக்கிறதுனால, ஏன்னா அங்க க்ரோஸ்லாம் காலையில வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா 2வது 3 வாட்டி போயிருக்கோம் இல்லையா? அதனால நான் என்ன சொல்ட்டேன்னா, ஃபுட் எல்லாத்தையுமே பேக் பண்ணி இதுல வச்சுருமா, கார் உள்ள வச்சுடலாம். அது மாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா எதுவுமே வைக்க வேணாம். சேர்ஸு, டென்ட் மட்டும் இருக்கட்டும். நம்ம படுக்க போறோம்ல அப்படி. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டு நாங்க இருக்கோம். அப்ப முனிசிபாலிட்டி வந்து சொன்னாங்க, முடியாது. சரி நாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து எங்கள பார்த்துட்டு, ஒரு ஃபேமிலியா இருக்கோம், இவ்வளோ செட்டப்லாம் பண்ணியிருக்கோன்றோனே, அவரு சொன்னாரு, "நீங்க காலையில நீங்க எழுந்து கிளம்பிடணும். அண்ட் நோ ஃபிஷிங்" அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எங்களோட கேம்பிங்க நாங்க ட்ராப் பண்ண வேண்டியிருந்தது. நைட்டோட நைட் எல்லாம் சாப்பிட்டுட்டு, நைட்டு தூங்கிட்டு, வெடிக்காத்தால பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் பண்ணாம, நாங்க இந்த கேம்பிங்க இதோட நிறுத்த வேண்டியிருந்துச்சு.